நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார் என்கிற வார்த்தையை எசையா வெளிப்படுத்தியிருப்பதை பார்க்கிறோம். இறைவாக்கினர் எசையா வழியாக இறைவன் நமக்கு அடையாளப்படுத்திய அருமையான ஒரு காரியம். ஆண்டவர் கன்னிப்பெண்ணை அவர் தெரிந்தெடுத்து தன் திட்டத்தை நிறைவேற்றுவார். பாவமில்லாத, இதோ இந்த உலகத்தில் எந்த விதத்திலும் கரைபடாத ஒரு நபரை கடவுள் தெரிந்தெடுத்தார் என்று நாம் நினைக்கிற பொழுது அந்த தெய்வத்தை நாம் புகழ்ந்து பாடவும், அந்த தெய்வம் தெரிந்தெடுத்த நம்முடைய தாய் மரியாளினுடைய பரிந்துரையோடு பயணிக்கவும் நாம் முயற்சி செய்கிறோம். அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவர்